இன்றைக்கி நாம் சிக்கன் தொக்கு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது பட்டை, கிராம்பு, சோம்பு எடுத்துக்கோம். இங்கே பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருக்குங்க. அதுக்கு காஞ்ச எண்ணெயில் நாம் சோம்பு, பட்டை, கிராம்பு போட்டு வதக்கிக்கலாம். வதங்கின உடனே நாம் வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதக்கிட்டு வதக்கின பிறகு நாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ஃப்ரெண்ட்ஸ் நாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா ப்ரௌனிஷாக வதக்கினா ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் தொக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாம், இது நல்லா வதக்கிட்டு நம்ம தேவையான தக்காளி போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தேவையான அளவு தக்காளி, உப்பு, மஞ்சள் இருக்குங்க. இது போட்டுட்டு நல்லா வதக்கி வச்சுக்கலாம். நல்லா வதங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே வதங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இன்னமும் கொஞ்சம் நல்லாவே மேஷ் ஆகுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வதக்கிக்கலாங்க. எப்படி பார்க்கலாம். இப்போ ஃப்ரெண்ட் இந்த நேரத்தில் நாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் நான் நம்ம வீட்டில் அரைச்சி தூள் போடுறேங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு போடுறோங்க. ரெட் சில்லி ஒரு 1/2 ஸ்பூன் போடுறோங்க. இது போதுமானது. இது வதங்கிட்டு உடனே நாம் சிக்கன் துண்டுகளை போட்டு நல்லாவே வதக்கிக்கலாம். இதோடைய பச்சை வாசனை போகட்டுங்க. மசாலா நல்லா வதங்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம் சிக்கன் துண்டுகளை போட்டு நல்லா எண்ணெயில் மசாலா வதக்கிக்கலாம். நல்லா ஸ்லோவில் வச்சுட்டு நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கனை நல்லா வதக்கிட்டுங்க. நம்ம இப்போது சிம்மில் வச்சுட்டு சிக்கனை நல்லா வதக்கிக்கலாம். முடிவும் போட்டுக்கலாம். நாம் 1/2 kg சிக்கன் எடுத்துருக்கோம். அதுக்கு நாம் கபாப் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ரெட் சில்லி போட்டுக்கலாம். நாம் ரெடிமேட் மிக்ஸர் தான் போடுறோம் கபாப்புக்கு. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். ரெடிமேட் மிக்சர் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இது 1 hour உருட்டுங்க. அப்போ கபாப் போடும்போது நல்லாவே டேஸ்ட் வரும். அதனால் ஃப்ரெண்ட்ஸ் நாம் தழுவிக்கலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நாம் தண்ணி ஊற்ற பற்றில்லைங்க. இது சிக்கன் தண்ணி தான் நம்ம தொக்காத்தா பண்ணுறோம். ஸ்லோவில் வச்சுட்டு நல்லாவே சிக்கன் வேக வச்சுட்டு தொக்கு ரேஞ்சு வரும்போது நாம் ஸ்டவ் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். முடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தொக்கு ரேஞ்சு வரும்போது நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லோவில் வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கலாம். இந்த அளவுக்கு தொக்கு வந்தால் போதுங்க. நாம் இறக்கிடலாம். கொத்தமல்லி போட்டு நாம் ஆஃப் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் காஞ்சிச்சுங்க. நம்ம கபாப் பீஸை ஒன்றா போட்டு பொரிச்சிக்கலாம். எண்ணெய்க்கு தேவை போல் நாம் பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம் தழுவிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நல்லாவே வேகட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு. நாம் இப்போ எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் இதுதாங்க. பலாவ், சிக்கன் தொக்கு, கபாப் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.